இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா என் பொண்ணோட ஸ்கூலுக்கு தாங்க. என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி லாங்கில் வேலைக்கு போயிருக்கிறதுனால இந்த டைமிங்க்கு என்னால் வர முடியாது, நீ போய் கூப்பிட்டு வந்துடுன்ட்டு என்கிட்ட சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும்போது எங்கள் விரோஷன் வந்து திடீர்னு சித்தி நானும் வரேன் சித்தி ப்ளீஸ் சித்தின்னு சொல்லிட்டு கெஞ்சினான். சரி வாடா போகலான்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டேன். யூஸ்வலாக நான் அங்கே போகிற டைமுக்கு அங்கே போயிட்டேன். ஆனால் அங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா ஆனுவல் டேக்கு டான்ஸ் ஆடுற பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம மட்டும் போயிருந்தால் ஏதோ ஒன்று பண்ணி டைம் பாஸ் பண்ணியிருக்கலாம். கூட குழந்தைய கூட்டிகிட்டு போனதுனால அங்கே சும்மா அவ்வளோ நேரம் வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா. அங்கே பாருங்கள் எல்லாம் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. என் பொண்ணு மட்டும் தனியாக சுற்றிட்டுருக்கா பாருங்கள். இப்போ தான் கிளாஸ் ரூம்குள்ளே என்டர் ஆகிறா. சரி இவங்க வர லேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு என் பையனை இந்த சுற்றுறதுக்கு பேர் என்னன்னு தெரியல இதில் உட்கார வச்சு விரோஷன் சுற்றிட்டு இருந்தான். இவரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என் பொண்ணும் வந்துட்டா. அம்மா நான் ஒரு டைம் சறுக்கிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. சரி போய் சறுக்கிட்டு வா, 10 நிமிஷம் தான் உனக்கு டைம்னு சொன்னேன். ஒரு 4 டைம் ஏறி விளையாடிட்டு இருந்தா. போதும் மாமா வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் கூட கேட்கல. மாமா ஒரே டைம்மா ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருந்தா. சரி சலிக்கிற விளையாடுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு உக்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் விளையாட வச்சு வீட்டுக்கும் வந்துட்டோம். வர வழியில் எனக்கு ரொம்ப நல்லா வெத்தலை செடி வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைங்க. அங்கே கொஞ்சம் கொடி ஓடிட்டு இருந்தது. யாருக்கும் தெரியாமல் சுற்றி முற்றி பார்த்து பிடுங்கிட்டு வந்துட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஸ்கூல் பஸ் ஒன்று இடம் வந்ததுனால எங்களுக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாத காரணத்தினால டக்குன்னு பிடுங்கிட்டு ஓடி வந்துட்டோம். அப்புறம் இதோட வேர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்ம அப்படியே வந்து பிளான்டிங் பண்ண முடியாது இல்லையா. அதனால் இங்கே நிறைய இருக்கிற வேரை மட்டும் விட்டுட்டு சைடில் 2 பக்கமும் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப நாளாக வெத்தலை கொடி நடணும்னு ஆசை. ஆனால் இது எதுக்கு வாங்கிட்டு வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அங்கே ஒரு இடத்துல பார்த்து வச்சுருந்தேன். அங்கே தான் ஆட்டை போட்டுட்டு வந்துட்டேன். செடிங்களை வந்து ஆட்டை போடுறதுல செடியோட ஓனருக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. என்னென்னு தெரியுமா? அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க கையால் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அதோட விரை வந்து அருந்துருமா. இந்த மாதிரி நம்மளே ஆட்டை போட்டுட்டு வந்தோம்னா செடிங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையாம் அப்படின்னு நான் சொல்லலைங்க, பெரியவங்க சொன்னாங்க. அது எப்பயோ என் காதில் விழுந்த மாதிரி இருந்துச்சு. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அர்ஜென்ட்டில் பிச்சு எடுத்துகிட்டு வரும்போது அந்த 2வது இலை கொஞ்சம் அடி வாங்கிடுச்சிங்க. ஃபஸ்ட் இலை மட்டும் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த தொட்டி ரொம்ப நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. நான் செடி வைக்கிறதுக்காக தான் இதை கட்டி வச்சேன். இப்போ வந்து வெத்தலை தான் நட்டு இருக்கேன். அப்புறம் நான் இதில் எதுவுமே சேர்க்கல, வெறும் மணல் அப்படி நடவு பண்ணதுனால கொஞ்சம் வந்து மக்கி போன மாட்டு சாணம் இருக்குது இல்லைங்களா, அந்த உரத்தை தான் எடுத்துகிட்டு வந்து செடி ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டுருக்கேன். அப்புறம் செடியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கௌரவமாக நட்டுட்டா போதுமா, அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா. இப்போ அதுக்கு தண்ணி ஊற்றிடுறேன். ஆல்ரெடி காஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு பக்கெட் பத்தலை, இன்னொரு பக்கெட் ஊற்றி செடியை அழகாக நட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஆசைப்பட்ட செடியை எடுத்துகிட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நட்டு முடித்த பின்னாடி வர சந்தோஷம் இருக்கே, அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அது பிளான்ட் லவர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடித்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் இதே மாதிரியான வீடியோ பார்க்குறதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.